ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னை ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க இருப்பதால் பயணிகள் தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பணிகள் குறித்தான ஆய்வுகளை நேரில் சென்று மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில கடந்த காலங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது குடிநீர் வழங்கல் துறை மற்றும் கழிவுநீர் வெளியேற்று வாரியம் தொடர்பான அந்த ஆய்வுகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில தற்போது சென்னையின் மிக முக்கிய போக்குவரத்து சேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரது பயண திட்டம் என்பது முதற்கட்டமாக ஓமந்தூரார், அதாவது அரசர் தோட்டம் அந்த மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோவில் இருந்து புறப்பட்டு நேரடியாக நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்தடைகிறார். அங்கிருந்து நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பிறகாக அதிகாரிகளுடனான ஆலோசனை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்தான விரிவான தகவல்களை அதிகாரிகளிடம் கேட்டறியிருப்பதாக தகவல் கிடைக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துல குறிப்பாக நந்தனத்திற்கு வருகை தரக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜயை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்புல மெட்ரோ ரயிலின் மேலாண்மை இயக்குனர் சித்திக் மற்றும் மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகள் அவரை வரவழைத்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் என்னென்ன மாதிரியான பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து விரிவாக விளக்க இருக்கிறார்கள். அதற்காக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அவர் நந்தனம் வந்தடைவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தனம் வரக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் காண்பதற்காக குறிப்பாக சாலைகள் முழுவதுமாகவே பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மக்களும் எப்படியாவது முதலமைச்சர் ஜோசப் விஜயை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக ஆவலோடு காத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது பொதுமக்கள் யாரும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினர் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பேரிகேடு மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் மெட்ரோ ரயில் தலைமையகம் தாண்டி 1 கிலோமீட்டர் வரையிலாக முழுவதுமாகவே தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்புகளை தாண்டி யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்று மெட்ரோ தலைமை அலுவலகம் இல்லாகவும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஊழியர்கள் யாரும் மொத்தமாக உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்புல தீவிரமாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில மெட்ரோ ரயில் நிலையம் வரக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள், எதிர்கால புதிய வழித்தடங்கள் உள்ளிட்டவை குறித்து 20 நிமிடம் அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபட இருப்பதாகவும் குறிப்பிடுகிறது. மேலும் அங்கிருக்கக்கூடிய ஆபரேஷன் கண்ட்ரோல் சென்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அங்கிருந்தபடி அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் எவ்வாறு ரயில்கள் இயங்குகிறது, எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல்களையும் கேட்டு தெரிந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நந்தனத்தில் இருந்து புறப்படக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கிண்டி சென்று கிண்டி கட்டிப்பராவில் கட்டப்பட்டு வரக்கூடிய இந்தியாவின் முதல் ஃப்ளை ஓவர் மெட்ரோ பாலம் மீது ஏறி ஆய்வு செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து போரூர் செல்லக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் போரூரில் இருந்து போரூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜங்ஷன், குறிப்பாக பைபாஸ் மெட்ரோ ரயில் நிலையம் என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து ஆளில்லா மெட்ரோ ரயில் ஏறி பூந்தமல்லிக்கு சென்று பூந்தமல்லி வரையிலாக அந்த 2ஆம் கட்ட ரயில் பயணத்தை சோதனை ஓட்டம், குறிப்பாக ஏற்கனவே ஆளில்லா சோதனை ஓட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் முதலமைச்சரும் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அதிகாரிகள் ஒரு புறத்தில். இதன் காரணமாக தற்போது இந்த நந்தனம் மற்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தருவார் என்பதாக கூறப்படக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பொதுமக்கள் அதிகமாக திரண்டு நிற்கிறார்கள். திட்டங்கள் ஜெயலானி, தற்போது ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் வரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயணிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. இதன் காரணமாக மெட்ரோ ரயில் நிலையத்தில் அந்த ரயில்களின் அட்டவணையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? பயணிகளுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை செய்வதை ஒட்டி தற்போது அந்த ஓமந்தூரார் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய அந்த ரயில் என்பது
பாதுகாப்பு ஏற்பாடு காரணமாக பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இசட் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவரது பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பில் முதற்கட்டமாக இந்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அவர் அங்கிருந்து நேரடியாக நந்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்திற்கு வருகை தந்ததற்கு பிறகாக வழக்கம் போல அந்த ரயில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்பதாக கூறப்படுகின்றார். நந்தனம் வந்ததற்கு பிறகாக நந்தனத்தில் இருந்து சாலை மார்க்கமாக கிண்டி ரயில் நிலையத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்வார் என்பதாக கூறப்படுகிறது. அதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. கிண்டி செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலுக்காக கட்டப்பட்டு வரக்கூடிய இந்தியாவிலேயே முதல் பிரிட்ஜாக சொல்லக்கூடிய அந்த ஆய்வு மேற்கொள்கிறார். அதற்கு பிறகாக அங்கிருந்து இரண்டாம் கட்ட மாதவரம் முதல் பூந்தமல்லி, போரூர், ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர், திருச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இணைக்கக்கூடிய அளவிற்காக இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை இயக்கக்கூடிய அந்த ரயில் தடங்கள் குறித்தான ஏற்கனவே சோதனை ஓட்டங்கள் கடந்த காலங்களில் நாம் பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் இந்த ஆளில்லா ரயில்ல முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரடியாக பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதற்கான பணிகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே முதற்கட்டமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து செல்லும் வரையிலாக அந்த ரயில் நிலையங்கள்ல தற்போது மாற்றம் என்பது முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடை கருதி அதிகமான நபர்கள் அங்கு சூழாமல் இருப்பதற்காக காவல்துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெயலானி, தற்போது மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட பணிகளான போரூர் முதல் பூந்தமல்லி வரையிலான வழித்தடம் ஏற்கனவே தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதை திறப்பதற்கான ஏதாவது ஆலோசனை அதிகாரிகளுடனாக மேற்கொள்ளப்படுமா? தமிழக முதலமைச்சர் இது குறித்து ஏதாவது ஆலோசிப்பாரா? நிச்சயமாக. அதாவது நம் சென்னையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சேவையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால் விரைவான போக்குவரத்து சேவையை பெறுவதற்கான வசதியை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் குளிர்சாதன வசதியோடு தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஏற்கனவே 2 வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில் நிலையம் முதற்கட்டத்துல திறந்து வைக்கப்பட்டு அது இயக்கப்பட்டு வந்தாலும் கூட தற்போது இரண்டாம் கட்டமாக 3 வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான பணிகள் என்பது 90% நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் கூறியது போன்றே தற்போது போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலாக இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நிறைவு பெற்று ஆளில்லா சோதனை ஓட்டம் என்பது ஏற்கனவே நடைபெற்று முடிந்தது. மெட்ரோ ரயில் இயக்குனர் ஆகியோர் அந்த ரயில் சேவைகள்ல ஏற்கனவே அந்த சோதனை ஓட்டத்துல பங்கேற்றிருந்தார்கள். இது தொடர்பான செய்திகளை நாம் முந்தைய காலகட்டங்கள்ல பார்த்திருந்தோம். இந்த நிலையில அந்த போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலான அந்த மெட்ரோ ரயில் சேவையை திறப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில அந்த கட்டமைப்பு குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய பணிகள் எவ்வாறு நிறைவு பெற்றிருக்கிறது, இன்னும் மேலும் அது எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்தான தரவுகளை தெரிந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜயே அங்கு நேரில் சென்று பார்வையிட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைய தினம் முதல் கட்டமாக மெட்ரோ ரயில், அதாவது பேஸ் 1 கட்டப்பட்ட அந்த வழித்தடத்துல ஏறி அரசினர் தோட்டத்திலிருந்து நந்தனம் வருகிறார். நந்தனத்திலிருந்து மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல மெட்ரோ ரயிலுடைய அந்த கட்டமைப்புகள், இரண்டாம் கட்ட பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, கண்ட்ரோல் ரூமில் இருந்து மெட்ரோ பணிகள் எவ்வாறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது என்பது தொடர்பான அனைத்து தரவுகளையும் சேகரிக்கிறார். அதிகாரியுடன் தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுகிறார். அதற்கு பிறகாக அங்கிருந்து நேரடியாக கிண்டி செல்லக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கிண்டியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த மெட்ரோ பணிகள் குறித்தான பணிகளை நேரில் பார்வையிடுகிறார். அதற்கு பிறகாக இரண்டாம் கட்டம், குறிப்பாக பேஸ் 1 மொத்தமாக 54 கிலோமீட்டர் நீளம், குறிப்பாக நீல வழித்தடம், பச்சை வழித்தடம் என 2 வழித்தடங்கள்ல பேஸ் 1 ஏற்கனவே கட்டி தொடங்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இருக்கு. சென்னையை பொறுத்தவரை அந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில தான் தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக 116 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் சேவைகள் என்பது 3 வழித்தடங்கள்ல கட்டப்பட்டு வருகிறது. இதுல ஒரு வழித்தடத்துல குறிப்பாக பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான அந்த வழித்தடம் என்பது முழுவதுமாக நிறைவு பெற்றிருப்பதாகவும் தொடர்பான சோதனை ஓட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை பொறுத்தவரையில மாதவரம், பூந்தமல்லி, போரூர், ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர், திருச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. ஏனென்றால் சோழிங்கநல்லூர், திருச்சேரி, ஓஎம்ஆர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான ஐடி தொழில்துறை நிறுவனங்கள் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டது என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இணைக்கக்கூடிய ஒரு இணையமாக மெட்ரோ ரயில் சேவை என்பது இருக்கும்.
இதனால் பொதுமக்கள் பெரும்பாலான மக்கள் மற்றும் மாணவர்கள் IT தொழில்துறையில பணியாற்றக்கூடிய நபர்கள் ஊழியர்கள் என அனைவருமே பயணிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதாகவே கூறப்பட்டது. இந்த நிலையில 116 கிலோமீட்டர் தூரத்துல கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதில் ஏறி அந்த சோதனை ஓட்டத்தில் ஆளில்லா அந்த மெட்ரோ ரயிலையும் பயணம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் சேவை சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிதும் கவர்ந்ததற்கான காரணம் என்னவென்றால் முதற்கட்ட அந்த மெட்ரோ ரயில் சேவையின் போது கூட 54 கிலோமீட்டர் அளவிற்காக 2 வழித்தடங்கள்ல தொடங்கப்பட்டது. குறிப்பாக விமான நிலையம் தொடங்கி கோயம்பேடு வரையிலாக இருக்கிறது. அதே போன்று விமான நிலையம் தொடங்கி மற்றொரு வழித்தடத்துல சென்ட்ரல் ரயில் நிலையம் வண்ணாரப்பேட்டை வரையிலாகவும் இந்த ரயில் சேவை என்பது இருந்து வருகிறது. நீளம் 10 என 2 வழித்தடங்கள்ல. இதனால் ஒரு பகுதியில் இருந்து குறிப்பாக தென்சென்னையிலிருந்து வடசென்னை வரையிலாக செல்லக்கூடிய பயணிகள் நேரடியாக இந்த மெட்ரோ ரயில் சேவை வழியாக 30 நிமிடங்களுக்குள்ளாக சென்று வரக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் தவிர்க்கப்பட்டது. எளிமையாக தாங்கள் செல்லக்கூடிய இலக்குகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. இதன் அடிப்படையில தான் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவை ஒருவேளை சென்னையில நடைமுறைப்படுத்தப்பட்டால் மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது குறைக்கப்படுவதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் வழக்கமாக நாம் பார்த்திருக்க முடியும், செய்திகளில் நம்மால் பார்க்க முடியும், சோழிங்கநல்லூர் ஈசிஆர் செல்லக்கூடிய சாலைகள் எப்போதுமே கூட்ட நெரிசலோடு இருக்கும். குறிப்பாக அந்த பகுதிகளில் IT தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் அந்த சாலைகள்ல 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்கள் இயக்க முடியாத நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில தனிநபர் வாகனங்கள் அந்த பகுதியில் அதிகமாக இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில மெட்ரோ ரயில் சேவை அந்த பகுதியில திறந்து விடப்பட்டால் தனி நபர்களுடைய அந்த வாகன போக்குவரத்து என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி குறையும் பட்சத்துல மெட்ரோ ரயில் சேவை என்பது அதிகரிக்கக்கூடும். ஆனால் பொதுமக்களுக்கு அந்த போக்குவரத்து இடையூறு என்பது இருக்காது என்பதாக கருதப்படுகிறது. அதற்காகவே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவை என்பது பூந்தமல்லி, போரூர், OMR, சோழிங்கநல்லூர், சிறுசேரி உள்ளிட்ட பகுதிகளில் இணைக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நம்ம கருத வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இணைக்கும் வகையிலாக பேஸ் 1 பேஸ் 2 முழுவதுமாக பயன்பாட்டுக்கு வந்தால் இந்த திட்டம் என்பது அமையும். எனவே அதற்காகவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது மெட்ரோ பணிகள் குறித்தும் மெட்ரோ பணிகள் தற்போது இருக்கக்கூடிய நிலை குறித்தும் தெரிந்து கொள்வதற்காக தற்போது அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நேரடியாக வருகை தருகிறார். ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போன்று தற்போது ஓமந்தூராரில் இருந்து நந்தனம் ரயில் நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜயை காண்பதற்கு இந்த பகுதியிலும் ஏராளமான மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.